கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அன்பிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் ஜெபம் பண்ண போனால் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பாடலை பாடியே ஜெபத்தை முடிச்சிருவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா 500 ஸ்தோத்திரம், 1000 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரத்தையே சொல்லி ப்ரேயரை முடிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரேயர் பண்ணுறது இயல்பாக வருகிறதில்ல. ஆனால் ப்ரேயர் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கிறதுனால பாடல்களை பாடி பாடியே ப்ரேயரை முடிச்சிருவாங்க. துதி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சொல்லிவிட்டு அதையே சொல்லி முடிச்சிருவாங்க. அதில் வேறு நிறைய பேர் என்ன போதனை பண்ணுறாங்கன்னா, நீ துதித்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், நீ ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து விடுவார் அப்படி சொல்கிறதுனால நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை பெறுவதற்காக துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற, பாடுகிற காரியங்களை மட்டுமே செய்கிறாங்க. ஜெபம் பண்ணுறவங்கள நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், பாட்டும் பாடலாம். ஆனால் ஜெப நேரம் முழுவதும் பாட்டு கச்சேரியே நடத்தி முடிக்கக்கூடாது. ஜெப நேரம் முழுவதும் நாம நமஸ்காரம் செய்தே முடிக்கக்கூடாது. நிறைய பேசணும், ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசணும். நிறைய பேருக்கு பேச தெரியாதனால பாடியே முடிக்கிறாங்க. சிலருக்கு அப்படி இல்லை. அதாவது ஒரு ஜெபத்துக்குள்ளே போயிட்டோன்னா ஒரு விதமான ஒரு ஃபீலிங் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது? அதற்கேற்ற பாடல்கள். அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை கோட்பாடு வேணும். பாடவும் செய்யலாம், துதிக்கவும் செய்யலாம், ஸ்தோத்திரிக்கவும் செய்யலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை என்னவென்றால், கொஞ்சமாக துதிங்க, அதிகமாக பேசுங்க. கொஞ்சமாக கேளுங்க, அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? நிறைய நாமங்களை சொல்லி 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 துதித்து கொண்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சூழல் மாறிவிடாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கை சூழலில் மனம் விட்டு பேசணும். உங்கள் உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தணும். நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும். அது மாதிரி நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறதில்ல, சொல்லணும். அதைத்தான் இதைத்தான் அப்படி செய்யும் இப்படி செய்யும் கட்டளை இட்டு கொண்டே இருக்கிறதில்ல. எல்லாம் செய்யணும், கேட்கவும் செய்யணும், வேண்டுதலும் செய்யணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கின்ற ஒரு நண்பனை சந்தித்தா நாம் எதையாவது கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோம். நிறைய விஷயங்களை பேசுவோம். அப்படி தானே? ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லைன்னா நம்மளை ஒரு வெல்விஷர், நல்ல விரும்புகிற ஒருத்தர், எவ்வளோ டாபிக் பேசுகிறோம். அதை மாதிரி ஆண்டவரிடத்தில் நிறைய பேசணும். வெறும் பாடல்களையே பாடி பாடி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஏன்னா நிறைய பாடலை பாடுகிற பொழுது we will have a kind of feeling, ஒரு விதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுவே நம்முடைய ப்ரேயருடைய வெற்றி நினச்சிடக்கூடாது. இல்லை, சைக்கலாஜிக்கலி பார்க்குற பொழுது கூட, மனநிலை கோட்பாடு இப்படி பார்க்கும் பொழுது கூட நம்ம மனம் விட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை ஆகும். ஏன்னா நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், ஒன்றும் பகிர்ந்துக்காமல் இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சொல்லி காட்டிட்டோம், எல்லாத்தையும் மனசில் வெளிப்படுத்திட்டோம். சங்கீதம் 62:8 என்ன சொல்லுகிறது? ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். வெறும் துதிகளே ஊற்றுகிறதில்ல, வெறும் ஸ்தோத்திரங்களே ஊற்றுகிறதில்ல, வெறும் பாடல்களே ஊற்றுகிறதில்ல. பாடுவோம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆனால் அதிகமாக ஆண்டவரோடு பேசுங்கள், அதிகமாக பேசுங்கள், கொஞ்சமாக துதியுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஏன்னா நாம் அப்பா பிள்ளை என்கிற உறவுக்கு வந்திருக்கிற அப்படின்னால அப்பாட்ட பேசுகிறது மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறோம். அதில் பெரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்.